கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சகரியா 9:12 இன்றைக்கே தருவேன். கர்த்தரிடம் நம்பிக்கையோடு திரும்புகிறவர்களுக்கு அவர் இரட்டிப்பான நன்மைகளை தருகிறது மட்டுமல்ல, இன்றைக்கே தருவேன் என்றும் வாக்குறுதி கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம் அருமை ஆண்டவரிடமிருந்து நன்மைகள் உங்களிடம் இறங்கி வந்து கொண்டே இருக்கின்றன. குழந்தைகள் பெற்றோரிடம் கேட்பதை கவனித்திருக்கிறேன். அப்பா, எனக்கு பென்சில் வேண்டும் என்று கேட்டவுடனே தகப்பனார் சரி வாங்கி தருகிறேன் என்று சொல்லுவார். பிள்ளைகள் திருப்திப்பட்டு விடாது. அப்பா, இன்றைக்கே வாங்கி தாருங்கள் என்று அடம்பிடிக்கும். உங்கள் மனநிலை அறியும் பரம தகப்பனார் கால தாமதம் செய்ய விரும்புவதில்லை. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று உறுதிமொழி அளிக்கிறார். இயேசுவோடு சிலுவையில் தொங்கிய கள்ளரில் ஒருவன் கிறிஸ்துவண்டை திரும்பினான். கர்த்தர் அவனிடம், நீ ஏன் முன்னமே என்னிடத்தில் வரவில்லை? 3½ ஆண்டு பிரசங்கித்தேனே, அப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்றெல்லாம் கேட்கவில்லை. இயேசு அன்போடு கூட, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்றார். இன்றைக்கே இரட்சணிய நாள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எய்த்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, இன்றைக்கே தருவேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்கள் வாக்கு கொடுத்ததின்படி எங்களுக்கு இன்றைக்கே அற்புதத்தை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எய்த்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் பட்ட வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாங்கள் சுகமாயிருக்க கர்த்தாவே, நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கப் போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.